பார்லிமெண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நடந்து வருகிறது. அதன்படி இன்று எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக லோக்சபாவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அதேபோல் ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை கண்டித்து ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளிநடப்பு செய்தார். கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக உள்ளேன். அனுமதி பெற்றுத்தான் பேச வேண்டும் என்பது மரபு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் அனுமதிக்க வேண்டுமென அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதல்வர் விளக்கமளித்துள்ளார். மக்களை பற்றி அரசுக்கு கவலை இல்லை. எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் துணை முதல்வரின் பதிலுரை தடைபடக்கூடாது என திமுகவினர் நினைக்கின்றனர். இன்றைய தினம் திட்டமிட்டு எங்களை வெளியேற்றி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி உள்ளது என்றார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் திமுக எம்பிக்கள் இரட்டை வேடம் போடுகின்றனர். தமிழக முகாம்களில் உள்ள அந்த மக்களின் நலனுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பலமுறை தன்னை சந்தித்த போதும் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் காங்கிரஸ் கூட்டணி திமுக எம்பிக்கள் இரட்டை வேடம் போடுவதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்டில் வெளிச்சம் போட்டு காட்டினார் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட மாடல் என்று தினம் தினம் மக்கள் பிரச்சினைகளை மடைமாற்றி மன்னராட்சி நடத்தும் உங்களின் அரசியலுக்கு தமிழக பெண்கள் ஒரு முடிவு கட்டுவார்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுக்குழு கூட்டத்தில் காட்டமாக பேசினார். மன்னராட்சி முதல்வரே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பெயரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, செயலையும் ஆட்சியிலும் அதை காட்ட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறினார். ஒரு கட்சி தலைவனாக ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் சந்திப்பதற்கு தடை போட நீங்கள் யார் என விஜய் கேள்வி எழுப்பினார். 2026 ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை திமுகவே பாரதிய ஜனதாவின் எதிரி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே நோக்கம். திமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் பாரதிய ஜனதாவே முதன்மையாக உள்ளது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மைக்கில் பேசுவது மட்டும் அரசியல் அல்ல, களத்தில் நின்று வேலை பார்ப்பதே அரசியல். மீடியா வெளிச்சத்திற்காக பிரதமர் மோடி குறித்து பேசுகிறார் விஜய். காங்கிரஸ் திமுகவுக்கு விஜய் தண்ணீர் காட்ட வேண்டும், பாரதிய ஜனதாவுக்கு அல்ல எனவும் தெரிவித்தார். 2026 தேர்தலில் அதிமுக திமுக இடையே தான் போட்டி என அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். தொண்டர்களை ஊக்கப்படுத்த விஜய் அப்படி பேசியுள்ளார் என அவர் கூறினார். நான் எப்போதெல்லாம் சட்டசபையில் பதில் சொல்கிறேனோ அப்போதெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இருப்பதில்லை என துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில்தான் குற்றங்கள் அதிகமாக நடைபெற்று உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் பதிலுரையை திட்டமிட்டே அதிமுகவினர் புறக்கணித்துவிட்டு சென்றதாக கூறினார். தமிழகத்தில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பது அநீதி. திமுகவின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாவேகாவில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. உழைக்காதவர்கள் யாருக்கும் பதவிகள் வழங்கப்படுவதில்லை என பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். நாங்கள் வீரவசனம் பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கும் கூட்டம் அல்ல, உண்மையாக உழைக்கும் கூட்டம் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலையும் பல்வேறு அரசியல் விஷயங்களை திசை திருப்புகிறார்கள் என தவிக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அண்ணாமலையை திமுக செட் செய்து வைத்துள்ளது. புலி அமைதியாக இருக்கும்போது ஆடு சம்பந்தமில்லாமல் பேசுகிறது. எங்கள் கட்சியையும் தலைவரையும் தொட்டால் உங்கள் உண்மை முகத்தை வெளிக்காட்டுவோம் எனவும் தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி பட்டத்தை தலைவர் விஜய் துறந்துள்ளார். இனி வெற்றித் தலைவர் என அழைக்கப்படுவார் என அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், எம்ஜிஆர் பெயரிலான ராமச்சந்திரா ஹாலில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது என கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த சிஐஐ தென்னிந்திய மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழகம் என பேசினார். பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழகம் விளங்குகிறது. மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகம் தனித்துவமாக காணப்படுவதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் வாழும் சிறுபான்மையினரின் நிலை தொடர்பாக ஷாஜஹான்பூர் பாரதிய ஜனதா எம்பி அருண்குமார் சாகர் லோக்சபாவில் கேட்ட கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளித்துள்ளார். பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை தாங்கள் மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டில் அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார்.
டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம், பாபா அணு ஆராய்ச்சி மையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், இந்திய அணுசக்தி கழக நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த வேலைகளுக்கு ஆட்கள் இல்லாததால் தான் நிரப்பப்படவில்லையா என அவர் அரசுக்கு கேள்வி எழுப்பி பதிவிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்டு பல்கலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உரை நிகழ்த்திய போது மாணவர்கள் குறுக்கிட்டு கேள்வி எழுப்பினர். அப்போது அவர், நான் வங்க புலி போல நடை போடுவேன், முடிந்தால் பிடித்து பாருங்கள் என்று சவால் விட்டு பேசினார். வார்டு கவுன்சிலருக்கு இருக்கும் அறிவு கூட எம்பி தயாநிதி மாறனுக்கு இல்லை என பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விமர்சித்துள்ளார். அண்ணாமலை கொடுத்த அடியை மறைக்க லோக்சபாவில் ஆன்லைன் சூதாட்டம் பற்றி கேட்டு மத்திய அரசிடம் வாங்கி கட்டிக் கொண்டார். லோக்சபாவால் பதிலளிக்கும் போது கேன்டீனுக்கு பேல்பூரி சாப்பிட சென்று விடுவது, மற்ற நேரத்தில் தொகுதி பக்கமே போகாமல் சுற்றுலா சென்று விடுவதென எஸ்.ஆர். சேகர் கிண்டலடித்தார். 2026 தேர்தலில் ஆட்சி பகிர்வு என்ற கொள்கைக்கான கூட்டணியை புதிய தமிழக கட்சி முன்னெடுக்கும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் 60% மக்கள் தங்கள் வீடுகளில் மும்மொழி கொள்கைதான் பேசி வருகின்றனர். தமிழகத்திற்கும் முன்மொழிதான் பலனளிக்கும் என அவர் கூறினார். மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளிலும் உணரப்பட்டது. பல கட்டடங்கள் குலுங்கி சீட்டுக்கட்டு போல் சரிந்தன. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்தனர். மியான்மரின் மாண்டலே நகரில் உள்ள ஒரு மசூதி இடிந்து விழுந்ததில் சுமார் 20 பேர் இறந்துள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக்கிலும் இதன் பாதிப்பு எதிரொலித்தது. அங்குள்ள 30 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் 43 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. பாதிப்புள்ள இடங்களில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரு நாடுகளிலும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க பிரார்த்திக்கிறேன். இரு நாடுகளுடன் தொடர்பில் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் ராணுவ உறவுகளின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடா பிரதமர் மார்கானி தெரிவித்துள்ளார். கனடாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வர்த்தக நடவடிக்கைகளுடன் நாங்கள் அமெரிக்க வரிகளை எதிர்த்து போராடுவோம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. மொத்தம் 9,13,084 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 4,113 தேர்வு மையங்களில் தேர்வு நடக்கிறது. தேர்வு பணியில் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தேர்வு நடக்கிறது. தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றும், ஆபரேஷன் கஞ்சா திட்டம் என்ன ஆனது என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பஸ்கள் சேவையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மக்களுக்காகத்தான் சட்டசபை, சட்டசபைக்காக மக்கள் இல்லை என்பதை அவைத் தலைவரும் முதல்வரும் உணர வேண்டும். எங்களை திட்டமிட்டு அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டார் சபாநாயகர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் கட்சியில் விஜயை பார்ப்பதற்காக முதியவர் ஒருவர் வெளியே காத்திருந்தார். கூட்டம் முடிந்து விஜய் கிளம்பிய நிலையில் இதுகுறித்து முதியவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அங்கு வந்த தாவேக நிர்வாகிகள் முதியவரை மிரட்டியுள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. எலை திட்டத்தில் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 25 50 உயர்ந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திட்டங்களை செயல்படுத்த ஆண்டுதோறும் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் சில நாட்களுக்கு முன்பு 6 பெண்களிடம் 27 சவர நகைகளை பறித்த ஈரானி கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒருவன் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஒருமுறை கொள்ளையில் ஈடுபட 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு நகை பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என கைதான சல்மான் உசேன் வாக்குமூலம் அளித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக நாளை திமுக நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டங்களில் 100 நாள் வேலை இல்லாததால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற தொழிலாளர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என கட்சி தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானா சட்டசபையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். நமது ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் எதிர்ப்பதற்கான கூட்டு அழைப்பை இந்த தீர்மானம் வலுப்படுத்துகிறது. இது வெறும் ஆரம்பம் என்றும் கூறியுள்ளார்.
தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானா சட்டசபையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். நமது ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் எதிர்ப்பதற்கான கூட்டு அழைப்பை இந்த தீர்மானம் வலுப்படுத்துகிறது. இது வெறும் ஆரம்பம் என்றும் கூறியுள்ளார். மறைந்த நடிகர் சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் வாங்கிய கடன் தொகையை செலுத்தாததால் சென்னை டி நகரில் உள்ள சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதை நீக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் பிரபு மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் சிவாஜியின் வீடு எனக்கு சொந்தமானது. சகோதரர் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுதும் இயங்கும் அனைத்து அரசு பஸ்களிலும் விரைவில் தானியங்கி கதவு அமைக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பள்ளி மாணவர்கள் பஸ்களில் பாதுகாப்பாக பயணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுதும் சிலிண்டர் இணைப்பு பெற்றிருக்கும் பயனாளியின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பணி நடக்கிறது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரல் ரேகை பதிய வேண்டும். இந்த பணியை வரும் 31ஆம் தேதிக்குள் முடிக்க மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது. இந்த பணி 50% கூட முடியவில்லை. இதனால் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு ஏப்ரல் முதல் கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கோடைகால விடுமுறையை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கும், ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கும் இன்று முதல் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு மலை ரயில் இன்று தொடங்கி ஜூலை 6ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. வாரத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்தும் அதேபோல மறுமார்க்கமாக ஊட்டியிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் புறப்படுகிறது. இன்று புறப்பட்ட சிறப்பு மலை ரயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூர் பகுதியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. மாணவர்களை ஏற்றிச் சென்ற இந்த பள்ளியின் வாகனம் வாலாஜா பூக்கார தெருவில் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் பலமாக மோதி இழுத்து சென்றது. டிரைவர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு மாணவர்களை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டார். அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமின்றி தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமுச்சி பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ், வயது 23. அதே பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2018ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராணிப்பேட்டை மாவட்ட கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. மோகன்ராஜுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி செல்வம் தீர்ப்பு வழங்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வந்தது. அந்த ரயிலின் பொதுப்பெட்டியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். சீட்டுக்கு அடியில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்து 26 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தியது யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே செயல்பட்டு வந்த பஞ்சுமெத்தை கிடங்கில் திடீரென பற்றிய தீ அருகிலுள்ள சாமில் மற்றும் மர அரவை மில்லுக்கும் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து காரிமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியம் 17 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டுக்கான ஊதியம் ரூபாய் 336 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியமாக 319 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. வடசென்னை காசிமேடு விரைவு சாலையில் ராயபுரம் சூரியநாராயணன் பகுதியில் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். தங்கம் 3வது நாளாக இன்றும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,340 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 7,278 மாணவர்களும் 573 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 497 மாணவர்களும் 284 தனித் தேர்வர்களும் எழுதுகின்றனர். சட்டசபையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவையிலிருந்து அதிமுகவினரை வெளியேற உத்தரவிட்ட பின் சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார்.
புதுக்கோட்டை திருமணஞ்சேரி பரிமளேஸ்வர் பெரியநாயகி கோயிலில் திருமண மண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என எம்எல்ஏ முத்துராஜா சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அறநிலை அமைச்சர் சேகர் பாபு, இக்கோயிலில் 10 முதல் 15 திருமணங்கள் நடக்கின்றன. மானிய கோரிக்கையில் திருமண மண்டபம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றார். பயமும் பதற்றமும் இன்றி தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள் என 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் 12 மணியிலிருந்து 3 மணி வரை அவசர தேவையில்லாமல் யாரும் வெளியில் பயணிக்க வேண்டாம் என கலெக்டர் பிரதீப் குமார் கூறியுள்ளார். கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் நீர் ஆதாரங்களை அதிகமாக எடுத்துக் கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கும்ளி அருகே உள்ள தேக்கடியில் 1,00,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தேக்கடி 17வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இன்று முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 24 நாட்கள் நடைபெறும். 25,000 சதுர அடி நிலப்பரப்பில் 1,00,000 மலர் செடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் அதிக அளவில் போதை மருந்துகள் பயன்படுத்துவதை தடுக்கும் விதமாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருந்துக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போலீசார் சில அறிவுரைகளை வழங்கினர். ஆன்லைன் மருந்து வியாபாரமே போதை மருந்துகளுக்கு அடித்தளமாக இருப்பதாக மருந்துக்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். இதை தடுக்க ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்த வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தினர். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பளிக்கப்படும் என சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி அறிவித்தார். கடந்த 3 ஆண்டுகள் மட்டுமே நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் 2.65 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாகவும் இதுவரை 96% அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 3803 பணிகள் முடிந்துள்ளன. எஞ்சிய பணிகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உதயநிதி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கெலமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் பெண்மையை போற்றும் பெருவிழா நடைபெற்றது. இந்த பெருவிழாவில் பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த 350க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு டிஃபன் பாக்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, கடலை மிட்டாய், குளிர்பானம், குடிநீர் பாட்டில், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய விழிப்புணர்வு பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. மார்த்தாண்டம், நாகர்கோயில் கல்வி மாவட்டத்தில் 122 மையங்களில் 22,000 பேர் எழுதினர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கலெக்டர், வருவாய்த்துறை அதிகாரிகள் கொண்ட சிறப்பு கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் சாலையோரம் உள்ள கடைகளை மாநகராட்சி தனியாருக்கு ஏலம் விடுவதை கைவிடக் கோரி 150க்கும் மேற்பட்ட சாலையோர கடை வியாபாரிகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஏலத்தை தாங்கள் நடத்தி வரும் மாநகராட்சி ஒப்பந்தத்தை காமராஜர் பேருந்து நிலைய பலத்தட்டு வியாபாரிகள் நல சங்கத்திற்கு அளித்திட வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை புளியந்தோப்பு கன்னியாபுரம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி பாம் சரவணனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் குப்பையில் போட்டு செயலிழக்க வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டெருமை கூட்டமாக நகரில் உலா வருகிறது. இதனால் மக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் அச்சமடைந்துள்ளனர். இந்த சூழலில் காட்டெருமையின் கன்றுக்குட்டி ஒன்று தன் தாயிடம் பால் அருந்தும் காட்சிகளை டூரிஸ்டுகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்து சென்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே முருகன்பதி பழைய மந்தை தோட்டம் பகுதியில் தங்கராஜ் என்பவரின் ஆடு சிறுத்தை தாக்கி இறந்தது. தொடர்ந்து இங்குள்ள கால்நடைகளை சிறுத்தை தாக்குவதால் வனத்துறையினர் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும், சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. 700 காளைகள் மற்றும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சானார்பட்டி, கோபால்பட்டி, ஐயாப்பட்டி, செடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்ற 7 பேரை சானார்பட்டி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த லாட்டரி சீட்டுகள் 10, செல்போன், 59,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேடசந்தூர் கிளை சிறையில் அடைத்தனர். ஈரோடு வஉசி பூங்கா, நேதாஜி காய்கறிகள் மற்றும் பழங்கள் மொத்த விற்பனை வளாகத்தில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். ரிஃபோன் எனப்படும் ரசாயன மருந்தை தெளித்து வாழைப்பழங்களை பழுக்க வைப்பதை கண்டறிந்தனர். 1 டன் வாழைப்பழங்களை பறிமுதல் செய்தனர். வாழைப்பழங்களை ஆய்வுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடி ரூபாய் அமுக்கிய அந்த தியாகி யார் என்ற வாசகங்களுடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த போஸ்டரை ஒட்டியதாக நன்னிலம் பேரூராட்சி அதிமுக செயலாளர் பக்கிரிசாமி மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் நிஷார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனது அக்கா வீட்டுக்கு குடும்பத்தினருடன் சொகுசு காரில் வந்தார். நாச்சம்பள்ளி அருகே வந்தபோது காரின் டயர் கழன்று ஓடியது. இதனால் கார் சென்டர் மீடியனில் மோதி நின்றது. நிசாரின் மனைவி சானியாவுக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. ராணிப்பேட்டையில் உள்ள ஆடு சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களை கட்டியது. 2000 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை ஒரு ஆடு விலை போனது. மொத்தம் 2.5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் அருகே கோவிந்தநல்லூரில் செயல்படாமல் இருந்த பட்டாசு குழாய் தயாரிக்கும் ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். சேத மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. திருச்சி கலெக்டர் ஆபீஸ் முன்பாக கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தமிழக தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரை நிர்வாணமாக மனித மண்டை ஓடுகளை கையில் ஏந்தி போராட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மதுரை திருமலை நாயக்கர் மஹால் தூண்கள் மற்றும் சுவர்களில் யாராவது கிறுக்கினால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என மஹால் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மஹால் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரூபாய் 10 கோடிக்கு மேல் செலவு செய்து தூண்கள், தரைத்தளம் மற்றும் பக்கவாட்டு காரிடார்களின் தரைத்தளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கவுன்சிலர்களின் வெளிநடப்பால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் பவானி ஆறு மாசடைந்துள்ள பகுதியை பாஜக சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பவானி நதிநீர் பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். அலட்சியமாக செயல்பட்டு வரும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கண்டித்தும் ஆற்றில் கழிவுகளை கலந்தவர்களை கண்டித்தும் பாஜக சார்பில் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாக பாஜகவினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. கமுதி, முதுகுளத்தூர் மிளகாய் விவசாயம் செய்த விவசாயிகள் பருவம் தவறி பெய்த மழையால் முழு பயிரும் கருகி வீணாகி இருப்பதாகவும் 1200 ஏக்கர் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கலெக்டரை முற்றுகையிட்டு முறையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டண நிலுவையை வசூலிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அதிகாரியிடம் பாஜக மாவட்ட தலைவர் பாண்டிதுரை வாக்குவாதம் செய்தார். தொடர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் நடத்திய 30க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாநகராட்சி மாமன்ற கூட்ட அரங்கில் பட்ஜெட் தாக்கல் கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. கணக்கு குழு தலைவர் வெங்கடேசன் மேயரிடம் 2025-26 ஆண்டு வரவு செலவு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தஞ்சை மாநகராட்சி ரூபாய் 15 கோடியே 38 லட்சம் உபரி பட்ஜெட் அளித்துள்ளது என மேயர் தெரிவித்தார். தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் கலெக்டர் ஆபீஸில் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தமிழ்ச்செல்வி போஸ் தலைமை தாங்கினார். கூட்டத்தின் போது 5 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து தீர்மானம் குறித்த விவாதத்தின் போது வார்டு கவுன்சிலர்கள் தங்களது வார்டு பகுதியில் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் இருப்பதாகவும், குறிப்பாக ஒரு சில வார்டு பகுதிகளில் அதிக நிதி ஒதுக்கி ஊழலில் ஈடுபடுவதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் கலெக்டர் ஆபீஸில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தலைமையில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயிலும் நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்த 267 மாணவ மாணவிகளுக்கு நாளை முதல் நீட் தேர்வு பயிற்சி துவங்க உள்ளது. அத்துடன் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நீட் தேர்வு கையேடுகள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் 15,000 ரூபாய் மதிப்புள்ளவைகளை கலெக்டர் சுப்புலட்சுமி வழங்கி துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூரில் உள்ள பள்ளி வாசல்களில் முஸ்லிம்கள் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் பெரும்பள்ளம் குருசடிமெத்து அருகே உள்ள தனியார் விடுதியில் மாத சம்பளம் குறைவாக கொடுக்கப்பட்டதாக ஏற்பட்ட தகராறில் விடுதியின் உரிமையாளரை அடித்துக் கொன்று உடலின் பாகங்களை வெட்டி கேம்ப் ஃபயரில் விறகுடன் வைத்து எரித்தும் தலை மற்றும் மார்பு பகுதியை தூக்கி வீசிச் சென்ற வழக்கில் 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த கட்டிட மேஸ்திரி ராமமூர்த்தி என்பவரை பாலக்கோடு போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
கோவை பூமார்க்கெட் அம்மா உணவகம் கேட் அருகே உயரக போதைப் பொருட்களை விற்ற 7 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து MDMA பவுடர், கொக்கைன், கிரீன் கஞ்சா, உலர்ந்த கஞ்சா, குஷ், 25 லட்சம் ரொக்கம், 3 கார்கள் மற்றும் 12 செல்போன்கள் உள்ளிட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட 12 வங்கிக் கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 7 பேரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை வெற்றி நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் பாபுவின் மகள்கள் இருவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டனர். தந்தை ரமேஷ் அளித்த புகாரை தொடர்ந்து 2 சிறுவர்கள் கைதாகினர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே ஐயம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கிற்கு 2 வீலரில் பெட்ரோல் போட வந்த வாடிக்கையாளர் ஒருவர் ஊழியரின் செல்போனை திருடி சென்றுள்ளார். தகவல் அறிந்த பெருமாநல்லூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை பார்த்து செல்போன் திருடு போனதை உறுதி செய்தனர். செல்போன் திருடியவரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் ரெட்டியார் மில் பஸ் நிறுத்தத்தில் ஜாகிர் ஹுசைன் என்பவர் செல்போன் சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். இங்கு அருண் என்பவர் சர்வீஸுக்கு கொடுத்த செல்போனை வாங்க சென்றார். அதற்கு 200 ரூபாய் பணம் கொடுக்க மறுத்த அருண் கையில் வைத்திருந்த பெட்ரோல் குண்டை கடையில் வீசினார். அங்கிருந்த பொருட்கள் எரிந்து நாசமாயின. தப்பி ஓடிய அருணை போலீசார் தேடுகின்றனர். தெலங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பையனை மகள் காதலித்ததால் ஆத்திரமடைந்த தந்தை காதலனை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். இளைஞன் கௌரவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையின்படி CBSE பள்ளிகளுக்கான NCERT பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பாலர் வகுப்பான பால்வாடிகா முதல் 2, 3 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டன. இந்த ஆண்டு 4, 5, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் வெளியாக உள்ளன. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ரூபாய் 40 கோடி செலவில் 2127 CCTV கேமராக்களை பொருத்தும் பணியில் பஞ்சாப் போலீஸ் ஈடுபட்டுள்ளது. மத்திய அரசின் அனுமதியுடன் எல்லை தாண்டிய கடத்தலை தடுக்க ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் காவல்துறை, ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் இணைந்து நடத்திய என்கவுண்டரில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த 3 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் காவல்துறை DSP உட்பட 7 போலீசார் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 2 நாடுகளுக்கான பயணமாக தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. 3 முதல் 4ஆம் தேதி வரை தாய்லாந்தின் பேங்காக்கில் நடக்கும் 6வது பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் அங்கிருந்து 4 முதல் 6ஆம் தேதி வரை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக பயணம் மேற்கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஒரே சிரிஞ்சில் போதை ஊசி போட்ட 10 பேருக்கு HIV பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போதைக்காக பயன்படுத்திய ஊசிகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் வேறு யாருக்கேனும் பாதிப்பு உள்ளதா என சுகாதாரத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. பெல்ஜியம் நாட்டு மன்னர் பிலிப்புடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், பெல்ஜியம் மன்னர் பிலிப்புடன் பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது. நமது வலுவான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பது ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தோம் என மோடி பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் திடீரென AC வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. பெண்கள் அவசரமாக வெளியேறினர். 2வது மாடியிலிருந்து மாணவிகள் பால்கனியிலிருந்து ஏணி மூலம் இறங்கி தப்பித்தனர். சிலர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூரில் உள்ள வன்புருஷோத்தமன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி முட்டபதி ஐயா வைகுண்டர் பதியில் பங்குனி தேரோட்ட விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஏராளமான ஐயாவழி பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏப்ரல் 4ஆம் தேதி கலிவேட்டை நிகழ்ச்சியும் 5ஆம் தேதி தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு 12 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
பிரபல கால்பந்து ஜாம்பவான் மரடோனா இறப்பில் மர்மம் நீடித்து வரும் நிலையில் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மரணம் தொடர்பாக சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறப்பதற்கு முன் நுரையீரலில் நீர் கோர்த்துள்ளது. சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இதனை கவனிக்கவில்லை. மேலும் சாதாரண இதயத்தைப் போல இல்லாமல் அவரது இதயம் 2 மடங்கு எடை கூடி இருந்துள்ளது. இது மரடோனா ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் பிரசன்னா, நடிகை ஸ்னேகா தம்பதி கிரிவலம் சுற்றினர். தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இன்னும் 2 ஆண்டுகளில் நாவல் எழுதி வெளியிடுவேன் என ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நீண்ட நாள் ஆசையை வெளிப்படுத்தினார். நடிகை சோனா தனது வாழ்க்கை கதையை ஸ்மோக் என்ற பெயரில் வெப் தொடராக தயாரித்து இயக்கி நடித்துள்ளார். இந்த தொடரின் படப்பிடிப்பு அடங்கிய ஹார்ட் டிஸ்கை படத்தில் பணியாற்றிய மேனேஜர் எடுத்து வைத்துக் கொண்டு தர மறுப்பதாக கூறி பெப்சி அலுவலகம் முன் சில நாட்களுக்கு முன் தர்ணாவில் ஈடுபட்டார் சோனா. தற்போது இந்த விஷயத்தில் நடிகர் சங்கம் நேரடியாக தலையிட்டு அவரின் ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொடுத்துள்ளது. சோனா கூறுகையில், என் தரப்பு நியாயத்தை உணர்ந்து ஹார்ட் டிஸ்கை வாங்கி தந்துள்ளனர். நடிகர் சங்கம் பெப்சிக்கு நன்றி என்றார். குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக உயர்ந்து பாலிவுட்டிலும் பிரபலமாகிவிட்டார் ராஷ்மிகா மந்தனா. தற்போது சல்மானுடன் சிக்கந்தர் படத்தில் நடித்துள்ளார். வலைத்தளத்தில் ரசிகர்களுடன் கலந்துரையாடிய இவரிடம், உங்களுடைய பெரிய பயம் எது என ரசிகர் ஒருவர் கேட்க, அதற்கு மிக உயரமான இடங்களும் ஆழமான தண்ணீர் பகுதியும் எனக்கு எப்போதுமே பயம் தருபவை என்றார் ராஷ்மிகா. ஓய்வு நேரத்தில் நடிகை சமந்தா வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வார். ஆஸ்திரேலியா சென்ற அவர் அங்குள்ள வனவிலங்கு பூங்காவை சுற்றி பார்த்து மகிழ்ந்தார். அது தொடர்பான போட்டோ, வீடியோக்களை பகிர்ந்த கங்காருகளுக்கு உணவளிப்பதிலிருந்து தூக்கத்தில் இருக்கும் கோலாக்களை பார்ப்பது வரை அழகான நேரம். வன விலங்குகளுடன் நேரத்தை செலவிட்டு இயற்கையின் அழகை, அமைதியை ரசித்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்று பதிவிட்டுள்ளார். முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் நடித்துள்ள ஹிந்தி படமான சிக்கந்தர் மார்ச் 30 வெளியாகிறது. சல்மான் கூறுகையில், இங்கு தென்னிந்திய படங்களை வரவேற்கிறோம். அதே சமயம் அங்கு இப்படி நடப்பதில்லை. தென்னிந்தியாவில் கடைக்கோடி ரசிகர்கள் கூட எங்களை தெரிந்து கொண்டு வாழ்த்துகிறார்கள். ஆனால் அவர்களை தியேட்டர்கள் பக்கம் வரவழைப்பது சவாலாக உள்ளது. நான் தென்னிந்திய இயக்குநர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்களுடன் தொடர்ந்து பணிபுரிகிறேன். ஆனால் எனது படங்கள் தென்னிந்தியாவில் வெளியாகும் போது அவை வெற்றி பெறுவதில்லை. தென்னிந்திய நடிகர்களை பெரும் அளவிலான ரசிகர்கள் தொடர்வதே இதற்கு காரணம் என நினைக்கிறேன் என்கிறார். தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்கியுள்ள முதல் படம் டெஸ்ட். மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் நடித்துள்ளனர். கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இப்படம் OTTயில் ஏப்ரல் 4 வெளியாகிறது. மாதவன் கூறுகையில், எனக்கு ஒரு கதாபாத்திரம் வருகிறது என்றால் அது ஹீரோவாக அல்லது வில்லனாக இருந்தாலும் அதை எந்த அளவிற்கு சரியாக செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பேன். இந்த படத்தில் எனக்கான வேடம் சவாலாக இருந்தது. ஆனாலும் எனது சிறந்த பங்களிப்பை கொடுத்துள்ளேன் என்றார்.